ஒளியாம் இறையே வாராய். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்தர். எம்மில் என்றும் வாழ, எம்மில் எழுமே இறைவா. அனைவரும் மெழுகுதிரி பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். வருக ஒளியே வருக, ஒளியாம் இறையே வாராய். எளியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். நீரும் மழையும் மயிலாய், பூவும் கனியும் பொழியாய். நீரும் மழையும் மயிலாய், பூவும் கனியும் பொழியாய். உயிரும் உருவும் உம்மாய், வளமும் வாழ்வும் உம்மாய். ஒரு நிமிஷம். மெழுகுதிரி பிடித்திருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல்ல முன்னாடி வாங்க. பீடச் சிறுவர்கள் மெழுகுதிரி தாங்கி முதலில் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர், அதனைத் தொடர்ந்து பெண்கள், அதனைத் தொடர்ந்து ஆண்கள் என்று எல்லோரும் இந்த பவனியிலே பங்கேற்போம். அங்கே நிற்பாங்க. பவனியை ஒழுங்குபடுத்துங்க. அருட் சகோதரிகள் பவனியை ஒழுங்குபடுத்துங்க. தன்னார்வ பணியாளர்கள் கொஞ்சம் முன் வந்து உதவி செய்யுங்க. முன்னாடி போட்டு பசங்க அப்படி முன்னாடி போங்க. ஒளியாம் இறையே வாராய். எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். அமலா, இருளே போக்க மாவா, அருளே பொங்கும் அமலா, பிள்ளைங்க போடுங்க. இருளே போக்க மாவா, குறையே நீக்கும் விமலா, நிறையே வளர்க்க மாவா. ஒளியே வருக, ஒளியே வருக, ஒளியாம் இறையே வாராய். எளியோ நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். ரெண்டு பேரா பவனியில் போங்க. முன்னாடி போகிற பசங்க ரெண்டு பேரா போங்க. அந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள், மொத்தத்தில் 2 பேர் பவனியாக போங்க. இப்போது மாதா பிரார்த்தனை பாடப்படும். இந்த பாடலை கேட்டுக்கொண்டே தியானித்து கொண்டே மாசற்ற குழந்தைகளை நினைவு கூர்ந்து கொண்டே அவர்களுடைய சாட்சிய வாழ்வை நினைவு கூர்ந்து கொண்டே நாம் இந்த பவனியிலே பங்கேற்போம். சாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும்.
ராசியான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தினுடைய கண்ணாடியே, ஞானத்தின் நல்ல இருப்பிடமே, எங்கள் மகிழ்வின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் மிகுந்த பாத்திரமே, மகிமை விளங்கும் பாத்திரமே, உன்னத பக்தியின் பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தங்கமயமான ஆலயமே, வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, வானக எழில்மிகு வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடிய காலத்தின் விண்மீனே, வியாதியற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவியர் யாவருக்கும் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்புறுவோருக்கு தேற்றரவே, கிறிஸ்தவருடைய சகாயமே, சம்மனசுக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சியரின் ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர்களுடைய ராக்கினியே, பிறவி பாவமற்ற ராக்கினியே, விண்ணேர் படைந்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருஜெபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
கொள்ளும் விடியற் காலத்தின் விண்மீனே, வியாதியுற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவியர் யாவருக்கும் அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோருக்கு தேற்றரவே, கிறிஸ்தவருடைய சகாயமே, சம்மனசுக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிதாக்களின் ராக்கினியே, தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைசாட்சியரின் ராக்கினியே, துதியர்களுடைய ராக்கினியே, கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களுடைய ராக்கினியே, பிறவி பாவமற்ற ராக்கினியே, விண்ணேர் படைந்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருஜெபமாலையின் ராக்கினியே, சமாதானத்தின் ராக்கினியே, புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும், எங்கள் பாவங்கள் பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் உத்தம இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாக பலி உறவினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட, உண்மை வழி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வினே
நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவழியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவழியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலர்வோம். அகிலம் எங்கும் இறைவனின் சாட்சியாக வாழுவோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பர் இயேசு பாதம் தேடி இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் வழியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். மாசில்லா குழந்தைகள் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார்கள். அவர்கள் மாசற்ற செம்மறியை பின்பற்றுகிறார்கள். ஆண்டவரே உமக்கு மாட்சி என என்றும் அவர்கள் உரைக்கின்றனர். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி முடித்திருக்கிற இந்த நாட்களில் நாம் பல்வேறு நிலைகளில் ஆண்டவருக்கு சான்று பகருகிற பலரை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் கொண்டாடுகிற மிக முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று மாசில்லா குழந்தைகளுடைய திருநாள். நம் ஆண்டவர் இயேசுவுக்காக பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய இன்னுயிரையே தியாகமாக ஒப்பு கொடுத்த இந்த குழந்தைகளை நினைவு கூறுகிற போது அவர்கள் சான்று பகர்ந்தார்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவுக்காக சான்று பகர்ந்த இப்பிள்ளைகளை நினைவு கூறுகிற போது இன்றும் உலகமெங்கும் பல்வேறு நிலைகளிலே பல சூழ்நிலைகளிலே தங்களுடைய இன்னுயிரை இழக்கிற குழந்தைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளில் பல தேவைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் இன்னும் நோய் நொடிகள் இல்லாமல் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்பதற்காகவும் பல பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு குழந்தை தந்திட மாட்டாரா என்ற நினைவில் மன்றாடுகிற வேளையில் அவர்களுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். துரைமாறன் மேக்லின் சுஜிபாவு கொடுக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த மகள் பிரார்த்தனா ரியா துரை மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் இவருடைய ஆன்மாக்கள் இழுத்தி இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். ஆரோக்கியம் ஜூலியட் அந்தோணியம்மாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அம்மா அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மா இழுத்தி இளைப்பாறுதல் அடைபடியாகும். மரித்த அப்பா அற்புதம் அண்ணன் அந்தோணிசாமி மற்றும் ஜெயசிங், ஜெயசீலன், அந்தோணி கங்காணி, மரிய அந்தோணியாள், மரிய அந்தோணி, அலங்காரம், சுசையம்மாள், அருளம்மாள், இருதயம்மாள், வியாகம்மாள், சந்தியாக, மரியம்மாள் ஆகியோருடைய ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியில் வேண்டுவோம். அந்தோணிசாமி சபரிமுத்து ஆரோக்கியம் ஒப்புடக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, கடந்த 12ஆம் தேதி மரித்த தனது அம்மா அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் அப்பா அற்புதம் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் சகோதரர் அந்தோணிசாமி அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். ரெஜி ஆண்டனி குடும்பத்தார் இறைவனுக்கு செலுத்துகிற நன்றி திருப்பலி, இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறையருள் குடும்பத்தில் நிலையின்றி ஆசீர்வதிக்கும்படியாகவும் மகள் மற்றும் மகன் குடும்பங்களில் இறையாசை தங்கும்படியாகவும் குடும்பங்கள் இறைவனுக்கு சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழவும் பேரக்குழந்தைகள் ஸ்டீவ் ஜோசப், பிரீத்திட் மெரின், ஜேடன் மெஸ்ஸியா, பெர்லின் ஆண்டோ ஆகியோருடைய வாழ்வுக்காகவும்
இறை ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக வளரும்படியாகவும் கோடி அற்புதர் அந்தோணியார் வழியாகவும் அன்னை மரியாள் வழியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செல்வராஜ் விஜயா கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி அப்பா மாடசாமி 13வது ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்துள்ள ஆன்மாக்களான புதியவன் என்ற அந்தோணி, வெள்ளையன், கருப்பையா, சுப்பிரமணியன், குமாரவேல், கடற்கரை, செல்லத்துறை, சொல்லமாடி, மாடத்தியம்மாள், மரியம்மாள், மீனாட்சியம்மாள் மற்ற குடும்பத்தில் மரித்துள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். சவரிமுத்து ஞானசுந்தரி ஒப்புக்கொடுக்கக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி மரித்த தனது தாய் அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அற்புதம் அந்தோணிச்சாமி, புனமாலை, ஜெயசீலி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தை இளைப்பாறுதல் அடையும்படியாகவும் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனவருந்துவோம். உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய மெழுகுதிரிகளை அணைத்து விடுங்கள். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ.
மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5, அதிகாரம் 2 இறைவசனம் 2 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5, அதிகாரம் 2 இறைவசனம் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடையே இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தையை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தங்கமே கண்ணுறங்கு, பூமியை சொந்தம் கொள்ளும் மன்னவா கண்ணுறங்கு. தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுறங்கு, பூமியை சொந்தம் கொள்ளும் மன்னவா கண்ணுறங்கு. என் மடி நீ பிறக்க எழுத்தவும் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. என் மடி நீ பிறக்க என்னத்தவும் நான் செய்தேன், என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. ஆரிரோ 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 ஆரிரோ.
அன்னை திரு முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நன்பு உன்னை தொடும் நெஞ்சத்திலே நித்தமாகும் உந்தனருள். அன்னை திரு முத்தத்திலே மொத்தமாகும் எந்த நன்பு உன்னை தொடும் நெஞ்சத்திலே நித்தமாகும் உந்தனருள். என்றும் அள்ள குறையாத பெருங்கடலே உமதுள்ளம் இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன. என்றும் அள்ள குறையாத பெருங்கடலே உமதுள்ளம் இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன. எந்த மடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாடும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. எந்த மடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னையாடும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. ஆரிரோ 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 ஏலேலோ 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 ஏலேலோ. அன்னை உந்தன் பிள்ளை என்றோ எந்தன் பிள்ளையாவதேனோ சித்தம் என்று எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ. அன்னை உந்தன் பிள்ளை என்றோ எந்தன் பிள்ளையாவதேனோ சித்தம் என்று எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ. விண்ணில் யாவும் கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ பாசமெல்லாம் வேண்டும் என்று பாலகனாய் வந்தாய் போலும். விண்ணில் யாவும் கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ பாசமெல்லாம் வேண்டும் என்று பாலகனாய் வந்தாய் போலும். எந்த மடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. எந்த மடி நீ பிறக்க என்ன தவம் நான் செய்தேன் என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே. ஆரிரோ 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 ஆரிரோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குளவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம், கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனித மாசில்லா குழந்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. மறைசாட்சிகளாக தங்களையே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து கொண்ட இந்த குழந்தைகளை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்த திருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவை நம்முடைய பங்கிலே நாம் சிறப்பாக கொண்டாடும் விதமாக குழந்தைகளை ஆலயத்திற்கு கொண்டு வர சொல்லியிருக்கிறோம். பிரார்த்தனையின் போது நாம் பவனியாக ஆலயத்தை சுற்றி கரங்களிலே மெழுகுதிரி ஏந்தியவர்களாக, மாசில்லா குழந்தைகளை நினைத்தவர்களாக, இன்றும் மாசில்லா குழந்தைகளாக மரித்து போகிற பிள்ளைகளை நினைத்தவர்களாக, குழந்தைகளுக்காக வேண்டுகிற குடும்பங்களுக்காக என்று பல காரியங்களை மனதில் வைத்து இந்த பவனியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவினுடைய நினைவுகளை நாம் சிந்திக்கிற போது இது நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை நாமும் அறிந்து கொள்ள முடியும். இந்த திருவிழாவினுடைய பின்னணியை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறியது. ஏரோது மன்னனுக்கு ஞானிகள் போய் பிறந்த குழந்தையை குறித்து செய்தி சொல்லுவார்கள் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அந்த செய்தி அவனுக்கு சொல்லப்படவில்லை. அவன் ஒரு தீய எண்ணத்தோடு அப்படி நடந்து கொள்ளுகிறான் என்பதை வானதூதர் வழியாக அறிந்த ஞானிகள் தங்களுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டார்கள். பாதைகளை மாற்றிக்கொண்ட பிறகு இந்த
குழந்தையை தூக்கி கொண்டு நீங்கள் எகிப்துக்கு ஓடிப்போங்கள் என்று யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இது ஒரு வரலாறை நினைவு கூறுகிறது. ஏனென்றால் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிழைப்புக்காக, தங்களுடைய வாழ்க்கையினுடைய வளமைக்காக எகிப்துக்கு அவர்கள் குடியேறுகிற தொடக்ககால நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் நினைத்து பார்க்கலாம், முதலில் போனவர் யோசேப்பு தான். யோசேப்பு வழியாகத்தான் அவருடைய சகோதரர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாரும் போய் எகிப்திலே குடியேறுகிறார்கள். அன்று யோசேப்பு போனார், இன்று இயேசு போனார். ஆகவே இது ஒரு வரலாற்று நிகழ்வு. மீண்டும் ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது என்பதனுடைய அடையாளமாக இது நடைபெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் யோசேப்பு வழியாக எப்படி எல்லா மக்களுக்கும் உணவளிக்கப்பட்டதோ, அதேபோல இயேசு இந்த பயணத்தின் வழியாக உலகமெங்கும் எல்லா உயிர்களுக்கும் உணவாகிறார் என்கிற ஒரு செய்தியும் மிக ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. அதன் பிறகு இஸ்ராயேல் மக்களை மோயிசன் வழியாக ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அதே ஒரு நிகழ்வை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஏரோது இறந்த பிறகு அவர் எகிப்திலிருந்து இங்கே வரவழைக்கப்படுகிறார் என்கிற செய்தியும் நாம் நினைத்து பார்க்கிறோம். அங்கே பார்வோன் படைகள், பார்வோன் மன்னன் எல்லாரும் மரித்து போகிறார்கள். அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வை நாம் அறிகிறோம். அதே போல இங்கு ஏரோது மரிக்கிறான். அதன் பிறகு இயேசு இங்கே கொண்டு வரப்படுகிறார். அதை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த வசனம் சொல்கிறது. 15வது வசனம், எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கின் வாயிலாக உரைத்தது நிறைவேறியது என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏரோது மன்னனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொதித்தெழுகிறான். ஞானிகள் இதனை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை அவன் அறிந்து மிகுந்த கோபம் கொள்ளுகிறான். ஏரோது மன்னன் எப்படிப்பட்டவன் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இசேபியஸ் என்கிற வரலாற்று ஆய்வாளர் இந்த ஏரோது மன்னனை குறித்து சொல்லுகிற போது நிறைய செய்தி சொல்கிறார். ஏரோது மன்னன் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தவுடனே தன் மருமகனை கொண்டான், தன் மகனை கொண்டான், தன் மனைவியை கொண்டான், தன் மனைவியினுடைய தாயாரை கொண்டான். இப்படியாக அவனுடைய வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால், யாரெல்லாம் தனக்கு எதிராக எழுவார்களோ அவர்கள் எல்லாரையும் கொல்வது அவனுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு மீட்பராக பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி ஞானிகள் வழியாக சொல்லப்பட்ட பிறகு அந்த செய்தி அவனுக்கு பெரும் கலக்கத்தை உண்டாக்கியது. அவன் மட்டுமல்ல, ஏரோது மட்டுமல்ல, எருசலேம் முழுவதும் கலங்கிற்று என்ற செய்தி விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் என்ன நினைத்தான், அவர்கள் ஏமாற்றி விட்டு போனார்கள், ஆனால் குழந்தை அங்கேதான் இருக்கும். ஆகவே குழந்தையை கொன்று விட்டால் சரியாகி போய்விடும். அந்த குழந்தை எந்த குழந்தை என்று கண்டுபிடிக்க தெரியாது. ஆகவே அந்த வயதை ஒத்த குழந்தைகள் யார் இருப்பார்களோ அவர்கள் எல்லாரையும் கொல்லணும் அப்படின்னு நினைத்துதான் பெத்லகேம் முழுக்க அந்த பகுதியிலே அந்த நாட்களில் 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரெல்லாம் இருப்பார்களோ அவர்கள் எல்லாரையும் கொல்கிறான். கிட்டத்தட்ட வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் 40 குழந்தைகளை அவன் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே இந்த குழந்தைகள் 40 குழந்தைகளும் அவர்கள் மாசற்ற நிலையில் இறக்கிறார்கள். அந்த அரசனுடைய கொடூர எண்ணத்திற்கு அவர்கள் பலியாகிறார்கள். அதே நேரத்தில் ஆண்டவருக்காய் தங்களுடைய இன்னுயிரை இழக்கிறார்கள் என்று நாம் அதை நம்முடைய நிலையில், நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் அதை வரையறைத்து சிந்திக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது ஒரு செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. 17வது வசனம் 18வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராக்கேல்
தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராமாவில் ஒரு அழுகுரல் கேட்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ராமாவிலே ஒரு அழுகுரல் கேட்கிறது. அது யாருடைய அழுகுரல்? ராக்கேலுடைய அழுகுரல். ராக்கேல் யார்? விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாக்கோபினுடைய மனைவி. உங்களுக்கு தெரியும், யாக்கோபு தன்னுடைய மாமன் லாபானுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறார். லாபானுடைய வீட்டில் தங்கியிருக்கிற போது 7 ஆண்டுகள் அவன் உழைக்கிறான். யாருக்காக? இந்த ராக்கேலுக்காக அவன் உழைக்கிறான். ராக்கேலுக்காக உழைக்கிற அந்த காலகட்டத்தில் அவன் மாமனார் அவனை ஏமாற்றி மூத்த மகள் லேயாவை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். அந்த செய்தி ஒரு 7 ஆண்டுகள் அவன் உழைத்து கடைசியாக அவன் விரும்பிய பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. யாரை மணக்கிறான்? அவளுடைய அக்காவை மணக்கிறான். அப்போது என்னை இப்படி ஏமாற்றி விட்டீரே என்று சொல்லுகிற போது இவளையும் உனக்கு மனம் முடித்து தருகிறேன் என்று சொல்கிறான். அப்படி மணி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு 7 வருஷம் நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்ப இன்னொரு 7 வருஷம் வேலை செய்கிற போது இங்கே ராக்கேலை திருமணம் செய்து கொள்கிறான். ராக்கேல் இவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெண், அவன் விரும்பிய ஒரு பெண். ஆகவே லேயாவை திருமணம் செய்து லேயா 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியும். அதன் பிறகு லேயா அவருடைய பணிப்பெண் வழியாக 2 பெண்களை பெற்றெடுக்கிறார், 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு இந்த ராக்கேலை திருமணம் செய்து முடித்த பிறகு ராக்கேலுக்கு குழந்தையே இல்லை. ஆகவே அவள் என்ன செய்கிறார்? என்னுடைய பணிப்பெண் வழியாக எனக்கு குழந்தையை தாரும் என்று சொல்கிறார். அதன் வழியாக யாக்கோபுக்கு மறுபடி 2 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அப்ப என்னாச்சு? 6 2 8, 8 2 10 ஆயிட்டு. இப்ப 10 குழந்தைகள் ஆயிடுச்சு. இன்னும் 2 பிள்ளைங்க வேணும். அது யாருன்னு கேட்டா அந்த 2 குழந்தைகளும் யாருக்கு பிறக்கிறார்கள்? ராக்கேலுக்கு பிறக்கிறார்கள். அந்த 2 குழந்தைகளும் வரலாற்றுல மிக முக்கியமான குழந்தை. ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பெஞ்சமின். சரிதானா? அன்பார்ந்தவர்களை, இந்த 2 குழந்தைகளையும் யோசேப்பு தனக்கு பக்கத்திலே வச்சிருப்பார். வரலாறு புரிகிறதா? அப்ப என்ன, இந்த 2 குழந்தைகளையும் பக்கத்திலே வச்சிருப்பார். இப்ப இந்த 2 குழந்தைகளையும் பக்கத்தில் வச்சிருக்க அன்பு செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் யோசேப்பை தூக்கி அவங்க வித்துருவாங்க. சரியா? யோசேப்பை எத்தனை காசு விற்கிறாங்க? காசை வாங்கிட்டு விற்கிறாங்க. இந்த யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? இயேசுவுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இயேசுவும் காட்டி கொடுக்கப்படுகிறார், காசுக்காக விற்கப்படுகிறார். இயேசு எப்படி எகிப்துக்கு அங்கே அழைத்து செல்லப்படுகிறாரோ அதுபோல யோசேப்பும் அங்கே அழைத்து செல்லப்படுகிறார். இப்படிதான் வரலாறு. இப்ப இந்த தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய தந்தை ஈசாக்கை பார்ப்பதற்காக புறப்பட்டு போகிறார். போற வழியில தன்னுடைய சகோதரன் ஏசாயுவை சந்திக்கிறார். இந்த வரலாறை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி போகிற இடம்தான், அந்த போகிற பாதை எதை நோக்கி போகுதுன்னு சொன்னா பெத்லகேம் நோக்கி போகிறார். அப்போ பெத்லகேமுக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய இடம் தான் எப்ராத்தா அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்து பக்கத்துல தான் ராமா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த ராமா அப்படிங்கிற இடம்னா என்ன? உயர்ந்துதல், உயர்ந்த இடம், உயர்த்துதல் என்று பொருள்படுகிறது. அந்த இடத்துல தான் அவ போய்கிட்டு இருக்கும்போது ராக்கேலுக்கு திடீர்னு சோகம் இல்லாம இறந்து போகிறார். அந்த இடத்துல அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. இது எங்க இருந்து? பெத்லகேமில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல அடக்கம் செய்யப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, இப்படி அடக்கம் செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு முறை அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து மீட்கப்பட்டு வந்து விட்டார்கள். 2வது தடவை பாபிலோனியாவுக்கு அவர்கள் சிறைபிடித்து செல்லப்படுகிறார்கள். 2வது முறை அடிமைத்தனத்துக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அப்பதான் அவ இழுத்து செல்லப்படுகிற போதுதான் ராமாவில் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ராக்கேல், ஐயையோ என் பிள்ளை எப்படி போகுதே, ஐயையோ என் பிள்ளைகளெல்லாம் இப்படி எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி கல்லறைக்குள்ள உட்கார்ந்து ஓன்னு அழுதாளாம். புரிகிறதா? அப்ப அழுத அந்த காட்சியை நினைவுபடுத்துவது தான் இந்த பகுதி.
அப்ப இயேசுவுக்காக மரித்த இந்த குழந்தைகள் அவங்க எழுகிற அந்த அழுகுறலை கேட்டப்போ, அந்த தாய்மார்கள் எல்லாம் அழுததை கேட்டப்ப கல்லறையிலிருந்து ராக்கேல் எழுந்து அழுதாள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றினுடைய பின்னணியை இங்கே சொல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பகுதி எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது? எரேமியா புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா புத்தகம் 31வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல இந்த பகுதியை நாம் மீண்டும் தொடக்க நூலில் வாசிக்க கேட்கிறோம். அந்த பகுதியிலும் இதனுடைய ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அந்த குறிப்பு எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கிற போது கீழே குறிப்பு அப்படிங்கிற பகுதியிலே நீங்கள் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த பின்னணியில் தான் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? ராமாவில் ஒரு அழுகுரல் கேட்குது, என்னையா இது புரியலையே அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பின்னணி இருக்கிறது. இதனுடைய அர்த்தத்தை தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த குழந்தைகள் ஆண்டவருக்காக சாட்சியாக மரித்தார்கள். இவர்களை மறைசாட்சிகள் என்று கொண்டாடுகிறோம். மறைசாட்சினா யாரு? மறைசாட்சினா என்ன செஞ்சிருக்கணும்? ஆண்டவருக்காக ரத்தம் சிந்திருக்கணும், அப்படிதானா? அப்போ வேதனை அனுபவிச்சிருக்கணும், பாடுகள் அனுபவிச்சிருக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்ச மறைசாட்சிகள்லாம் யாருன்னு சொன்னால், ஒன்று ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிச்சிருப்பாங்க, அதனால் எண்ணெயில் தூக்கி போட்டிருப்பாங்க, தீயில் தூக்கி போட்டிருப்பாங்க, ரொம்ப கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. நம்ம அருளாந்தர் மாதிரி தலை வெட்டப்பட்டிருக்கலாம் இல்லையா? நம்ம செபஸ்தியார் மாதிரி ஈட்டியால் குத்தப்பட்டு செத்திருக்கலாம். இப்படி பலவிதமான வேதனைகளை அனுபவித்து செத்திருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள், வாழ்ந்தார்கள், சான்று பகர்ந்தார்கள், அதனால் கொல்லப்பட்டார்கள். அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மறைசாட்சியர் என்று சொல்லுவோம். இந்த குழந்தைகள் ஏதாவது செய்தார்களா அப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அறிவிக்கல, வாழல, சொல்லல, சாட்சியா இல்ல, எதுவுமே நடக்கல. ஆனாலும் திருச்சபை அவர்களை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், மறைசாட்சிகளாக பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, எதனால் அவர்கள் மறைசாட்சிகள்? அவர்கள் வாயால் அறிவிக்காவிடினும், அவர்கள் சாட்சியாக சொல்லாவிடினும், அவர்கள் எந்த வகையிலும் வாழாவிடினும் அவர்கள் ஆண்டவருக்காகவே மரித்தார்கள் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்போ கிறிஸ்துவை முன்னிட்டு மாசற்ற நிலையில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நாமெல்லாம் பல்வேறு நிலைகளிலே மாசுகளோடு வாழுகிறவர்கள். அந்த சூழ்நிலையை கடந்து போய் அந்த சூழ்நிலையினுடைய வாழ்க்கையை மாற்றி அதன் பிறகு சாட்சியாக வாழுகிறோம். ஆனால் இக்குழந்தைகள் வாயால் அறிவிக்க முடியாவிடினும், மற்றவர்கள் முன்னிலையில் வாழாவிட்டாலும், வாழ்வதற்கு வாய்ப்பே கொடுக்க முடியாத நிலையில் கூட சார்ந்து பகர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சாவு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? இந்த இழப்பு, இந்த தியாக மரணம் என்பது நமக்கு சொல்வது என்ன? பல நேரங்களில் நம்ம ஆண்டவருக்காக எப்போ வாழணும் அப்படி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பேர் நிறைய பதில் சொல்லுவாங்க. ஆனால் எப்போ வாழணும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருத்தலத்துக்கு பூசைக்கு போயிருந்தேன். திருத்தலத்தில் பூசை முடிஞ்ச பிறகு பூசையில் இருக்கும்போதே நான் ஒரு அம்மாவை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவங்க பிரசங்கத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தலையை ஆட்டி ஆட்டி கட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்க தலையாட்டும் போதெல்லாம் கழுத்தில் இருக்கக்கூடிய சிலுவையும் சேர்ந்து ஆடிச்சு. நான் நினச்சிக்கிட்டேன், ரொம்ப பக்தியாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த அம்மா, என்னமோ இவ்வளோ பக்தியாக இருக்காங்களேன்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ கடைசியாக பூசை முடிஞ்ச உடனே வந்து, சாமி நல்ல பிரசங்கம் வச்சியா, நல்லது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் ரொம்ப பக்தியாக கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சிலுவை போட்டு பார்த்தா, அந்த அம்மா கையில், இந்த கையிலேயே ஒரு பெரிய சிலுவை போட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஊர் எந்த பங்குன்னு கேட்டேன். ஊர் பேரெல்லாம் சொல்லிட்டாங்க. இங்கே சொன்னால் சண்டைக்கு வந்துடுவிய, அதனால் சொல்லலை. சரிதானே? அப்போ ஊர் பேர் சொல்லலை. அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த அம்மா, நீங்கள் எப்போல்லாம் கோயிலுக்கு போவீங்க? ரொம்ப பக்தியாக இருக்கீங்களே, எப்போல்லாம் கோயிலுக்கு போவீங்க? சாமி, கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே கிடைக்கலன்னாங்க. அப்புறம் இங்கே திருத்தலத்துக்கு மட்டும் வந்துட்டீங்கம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி, ஊரில் ஏகப்பட்ட வேலை, எங்கே போக முடியுது, ஆனால் திருவிழாவுக்கு போயிடுவோம் சாமி அப்படின்னாங்க. திருவிழாவுக்கு கோயிலுக்கு போயிடுவாங்க, மற்றபடி எப்போதும் கோயிலுக்கு போனதே கிடையாது. அப்போ அந்த அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், ஏம்மா, நீங்கள் கோயிலுக்கு ரெகுலராக பூசைக்கு போய், ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போய் எத்தனை வருஷம் இருக்கும்னு கேட்டேன். ஒரு 20 வருஷம் இருக்கும்னாங்க. 20 வருஷமாக கோயிலுக்கு வராத ஆள் திருவிழாவுக்கு போவாங்க.
அல்லது திருத்தலங்களுக்கு போவாங்க. ஏன் அப்படி கோயிலுக்கு போகவே இல்லை? கழுத்தில் இருக்கக்கூடிய சிலுவை, கையில் இருக்கக்கூடிய சிலுவை, அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப பக்தியான ஆள் மாதிரி தெரியுங்களே அப்படின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்ன செய்கிறது ஃபாதர், ஒரே ஒரு பையன், அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக அதுக்கே நேரம் ஓடி போச்சு. சரி படிக்க வச்சாச்சு. இப்போ என்னாச்சு? அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்குறதே பெரிய வேலையாக போச்சு. ரைட்டு, இப்போ என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் என்ன செய்ய? பொண்ணு பார்த்தாச்சு, பிள்ளை, அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. ஒரு குழந்தைக்கு 2 பிள்ளை ஆகி போச்சு. 2 பிள்ளையும் வளர்க்குறதே பெரிய போராட்டமாக இருக்கு. என்ன செய்ய? கோயிலுக்கு போக முடியலை. சரி எப்போ தான் போவிய? இன்னும் அந்த பிள்ளைய பாருங்களேன் படிக்க வச்சு காலேஜுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிட்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம்னு சொன்னால் கோயிலுக்கு போயிடுவேன் சொன்னிச்சு. கோயிலுக்கு போயிருமா அந்த அம்மா? ஒரு நாளும் போய்க்கிட மாட்டான். ஒரு நாளும் கோயிலுக்கு போய்க்கிட மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இதை மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளும் சொல்லுவாங்க, ஏன்டா படிக்கலை? அது கடைசி பரீட்சை வரும்போது படிச்சுக்கிடுதேன். இப்போ ஏன் படிக்கலை? இப்போ என்ன அவசரமா? இன்னும் நேரம் இருக்குது. காலாண்டை விட்டாச்சு, அரையாண்டை விட்டாச்சு, அதுக்கப்புறம் இடையில் இருக்கக்கூடிய மற்ற டெஸ்டெல்லாம் விட்டாச்சு. கடைசி முழாண்டில் அவன் படிச்சிருவானா? படிக்க மாட்டான். ஒரு நாள் முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் சிலர் சொல்லுவாங்க, கோயிலுக்கு நான் நிறைய கொடுக்கணும் ஆசையாக இருக்கு, எனக்கு நிறைய வரட்டும், அப்புறம் நான் கொடுப்பேன் பாங்க. எனக்கு நிறைய சேர்ந்த பிறகு நான் கோயிலுக்கு கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ இப்போ எவ்வளவு சேர்ந்துருக்கு? எவ்வளோ கொடுப்பீங்க? இப்போ 50,000 தான் சம்பளம் வாங்குதேன், ஆனால் இதுக்கும் காண மாட்டேங்குது, இதுக்கு முடிய மாட்டேங்குது. பிறகு எப்போ கொடுப்பிய? அது என் பிள்ளை வேலைக்கு போய் அதெல்லாம் செட்டில் ஆகி அப்போ என் வீட்டுக்காரர் சம்பளமும் எல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபா என் வீட்டுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் மாதம் தோறும் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ரூபா கோயிலுக்கு கொடுத்துருவேன். எவ்வளோ லட்ச ரூபா சம்பளம் வந்த பிறகு? 2 லட்ச ரூபா சம்பளம் வந்த பிறகு 500 ரூபா கோயிலுக்கு கொடுத்துருவாங்களாம். அன்பார்ந்தவர்களே, இது எப்போ வர எப்போ கொடுக்க கோயில் கொடுப்பாங்கங்கிறிய? கொடுக்க போகிறதில்ல. இது மாதிரி தான் நம்முடைய சாட்சிய வாழ்க்கை இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், எனக்கு நேரம் வரலை, எனக்கு வாய்ப்பு வரட்டும், இன்னொரு சூழ்நிலை அமையட்டும், எனக்கு காலம் வரட்டும், பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி நாம் பல நேரங்களில் சொல்லிக்கிட்டே போவோம். ஆனால் இந்த மாசில்லா குழந்தைகள் காலமும் இல்லை, நேரமும் இல்லை, சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை, ஆனாலும் ஆண்டவருக்காய் மரித்து போனார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்காய் வாழ்வதற்கு வயது முக்கியமல்ல, இயேசுவுக்காய் வாழ்வதற்கு வருமானம் முக்கியமல்ல, இயேசுவுக்காய் வாழ்வதற்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் முக்கியமல்ல. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருக்காய் வாழ முடியும், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருக்காய் சான்று பகர முடியும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இந்த குழந்தைகளுடைய சாவு சொல்கிறார். எனக்கு வாய்ப்பு, நேரம், காலம், சூழ்நிலை எல்லாம் வந்த பிறகுதான் ஆண்டவருக்காக சான்று பகர்வேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் அதை செய்ய போவதில்லை. அப்போ வரும்போது நடக்க முடியாது, கோயில் திசை தெரியாது, யாராவது கூட்டிட்டு போகணும், எங்கே போய் சேருவீங்க? எங்கே போய் இருப்போம்? அதுதான் நம்முடைய நிலைமை. ஆகவே ஆண்டவருக்காய் சான்று பகர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய காலம் உள்ள போதே, என் கண்கள் எல்லாம் நன்றாக தெரிகிற போதே, என் செவிகள் எல்லாம் நன்றாக கேட்கிற போதே, என் கால்கள் எல்லாம் திடகாத்திரமாய் நடக்கிற போதே ஆண்டவருக்காய் சான்று பகரணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு, எல்லா காலம் முடிந்த பிறகு நான் ஆண்டவருக்காய் வாழ்வேன் என்று சொல்வது சுத்த பைத்தியக்காரத்தனம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? தாயின் மடியில் அவர்கள் இருந்தார்கள், அன்பை சுவைத்தார்கள். இந்த பூமியிலே அவர்கள் அப்போதுதான் வெளிச்சத்தை பார்த்தார்கள். வெளிச்சத்தை பார்த்த மாத்திரத்திலேயே ஆண்டவருக்காய் மரித்து போனார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் எழுதுகிற முதல் திருமுகத்தில் மிக அழகாக சொல்கிறார். 2 காரியங்களை நமக்கு வலியுறுத்துகிறார். ஒன்று, நீங்கள் ஒளியில் நடங்கள் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சான்று பகர வேண்டும் என்று சொன்னால் ஒளியில் நடங்கள். நாம் ஏற்கனவே நம்முடைய திருவிழாவின் போது, அதாவது கிறிஸ்து பிறப்பின் போது பேரொளியில் நடப்போம் என்று சொன்னோம். அதைத்தான் இன்றைக்கு யோவான் முதல் திருமுகத்திலே அழகாக சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒளியில் நடங்கள். ஏனென்றால் ஒளி ஆண்டவர், ஒளிதான் இயேசு, உலகிற்கு வரவிருந்தவர் அவர்தான்.
அந்த ஒளி குறித்து தான் ஏற்கனவே பேசப்பட்டது. ஆகவே நீங்கள் ஒளியில் நடந்தாலேயே நீங்கள் ஆண்டவருக்கு சான்று பகர்வீர்கள் என்று சொல்லுகிறார். நீ யோசித்து பாருங்க, சின்ன பிள்ளைக பிறந்திருக்கிறாங்க, தாயின் வயிற்றில் கருவறைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த உடனே முதலில் பார்ப்பது ஒளிதான், முதலில் ஒளியைத்தான் பார்க்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒளி யார்? அதுதான் ஆண்டவர், அதுதான் இயேசு. அவர்கள் பார்ப்பதே இயேசுவைத்தான், இந்த ஒளியைத்தான் பார்க்கிறார்கள். அதன் பிறகுதான் இது என் தாய், இது என் தந்தை, இது என் சகோதரன், இது என் சகோதரி என்று பார்க்கிற அந்த பார்வையும் ஞானமும் அதன் பிறகுதான் வருகிறார். ஆகவே ஒளியை பார்த்த பிள்ளைகள் ஒளிக்காக மரித்து போகிறார்கள். மாசற்ற நிலையில் அவர்கள் ஒளிக்காக மரித்து போகிறார்கள். யோசித்து பாருங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. ஆகவேதான் ஒளி உண்டாகுக என்று ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், உலகில் எல்லா உயிர்களும் தோன்றின, வாழ்வு பெற்றன, வாழ்வடைந்த அடுத்த நிமிடமே இறந்து போனாலும் அது ஆண்டவருக்காகத்தான் இறக்கின்றன. அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அதுதான் மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழா. அன்பு பிள்ளைகளே, இன்னொன்று யோசித்து பாருங்க. அடுத்த பகுதியிலே யோவான் சொல்லுவார், நீங்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவார். ஒளியில் நடங்கள், இன்னொன்று பாவத்தை விட்டுவிடுங்கள். பாவத்தை விட்டுவிடுவது எதற்காக? ஒளியை காண்பதற்காகத்தான். நீங்கள் ஒளியில் நடந்தீர்கள் என்பதை அறிவதற்காகத்தான். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த பகுதியில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முடக்குவாதமுற்ற ஒரு மனிதனை கட்டிலோடு தூக்கி கொண்டு ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்குள்ளாக இறக்குகிறார்கள். ஆண்டவர் இயேசு முதலிலே அவனுக்கு சொல்வது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். எல்லோரும் என்ன எதிர்பார்த்து வந்தார்கள்? இவன் எழுந்து நடப்பான், எழுந்து நட என்று சொல்லிவிடுவார் நினைத்தார்கள். போ, உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொல்லுவார்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் முதலிலே அவனுக்கு சொல்வது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? என் அன்பு பிள்ளைகளே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்னாலே நீங்கள் ஒளியில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உன் பாவங்கள் உன்னை முடக்கி வைத்திருக்கிறது, உன் பாவங்கள் உன்னை கட்டிலோடு பின்னி வைத்திருக்கிறது, உன் பாவங்கள் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை விழத்தாட்டி இருக்கிறது. ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்கிற அந்த இடத்தில் நீ ஒளி பெறுகிறாய். ஆகவே ஒளியை நீங்கள் காண்கிறீர்கள் என்று சொல்கிறார். அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். குழந்தைகள் பாவத்தோடு பிறக்கிறார்கள். ஆனால் அந்த பாவம் எப்போது அவர்களுக்கு மாறுகிறது? ஒளியில் தான் மாறுகிறது. ஒளியில் தான் அவர்கள் அந்த பாவத்தை மறக்கிறார்கள். அந்த ஒளி யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை எப்படி பெறுகிறோம்? திருமுழுக்கில் பெறுகிறோம். குழந்தையாக இருக்கிற போதே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகிற அந்த இடத்திலே அவர்கள் ஒளி பெறுகிறார்கள். ஒளி பெறுகிற அந்த இடத்திலே வாழ்வு பெறுகிறார்கள். அந்த வாழ்வில் அவர்கள் பேச முடியாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்காய் மரித்து போனால் அது சாட்சிய வாழ்வுதான், அதுதான் மறை சாட்சியம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இன்னும் வயசு வரட்டும், இன்னும் கொஞ்சம் பணம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகாரம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் காலம் வரட்டும், எனக்கு நிறைய சேரட்டும், சேர்ந்த பிறகு நான் கோயிலுக்கு கொடுப்பேன், சாட்சியாக இருப்பேன், மறிப்பேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒன்றுமே தெரியட்டா கூட பரவாயில்ல, பிதாசுதன் போட்டுட்டு ஆண்டவரை உமக்காய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் மறிப்பீர்கள் என்று சொன்னால் அதுவும் மறைசாட்சியம்தான். அதுதான் மாசில்லா குழந்தைகள் கற்றுத்தருகிற பாடம். சிந்திப்போம். ஜீ
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ளவும் அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவற்றால் அறியா பருவித்து நிறையும் உமக்கு ஏற்புடையவராகச் செய்கின்ற நீர் பக்தியுடன் பலி ஒப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம்மிறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்குட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தமிழ் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தோரை கூறலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் விளைத்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
மண்ணில் வந்த வண்ண நிலவே, மரகதமே மாணிக்கமே மங்காத மணி விளக்கே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியை செம்பவழ பொன்னழகு செல்லவே உனக்கு ஒரு தாலாட்டு. கண்ணை தவிர பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனின் கண்ணே உனக்கு ஒரு தாலாட்டு. காலம் இனிதாய் கனிந்ததே, வாழ்வு வழிகிறதே, ஞாலம் எல்லாம் மகிழ்ந்ததே, வானம் பொழிகிறதே. கனியமுதே கற்பூரமே கார்கால மலர் வனமே, சின்னவனே சிங்காரமே வானக சீதனமே. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. சின்ன சின்ன கண்மணியே செம்பவழ பொன்னழகு செல்லமே உனக்கு ஒரு தாலாட்டு. கண்ணி தமிழ் பாவெடுத்து கண்ணுறங்கும் பாலகனி கண்ணி உனக்கு ஒரு தாலாட்டு. ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ, ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. கிறிஸ்துவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது நன்றி மன்றாட்டுக்கு பிறகு நம்முடைய திருப்பலி நிறைவில் ஆலயத்திற்கு இந்த பீடத்திற்கு முன்பாக குழந்தைகள் கொண்டு வரப்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள் வந்தவுடனே குழந்தைகளுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஆகவே பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளை கரங்களில் வைத்திருக்கக்கூடிய பெற்றோர், சின்ன குழந்தையா 2 வயசுக்குள்ளே இருந்தனா கையில் வச்சுருப்பீங்கன்னா கொண்டு வாங்க. அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, அதன் பிறகு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இங்கே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனை சூழ்ந்து பெற்றோர் அருகாமையில் இருந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மெழுதிரி அப்போது பற்ற வைக்கப்படும். நீங்கள் இந்த நன்றி திருப்பலி நிறைவுக்கு பிறகு இங்கே கூடி உங்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஜெபத்தில் முழுமையாக பங்கேற்று இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாளை திருக்குடும்ப திருவிழா, அனைத்து குடும்பங்களும் கலந்து கொள்ள வேண்டிய திருவிழா. நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள வேண்டிய நாள். ஆகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லோரும் முழுமையான பங்கேற்பு செலுத்த வேண்டிய நாள். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணகருளால் முடிசூட்ட பெற்றார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்தில் பங்கு பெற்ற நம்பிக்கையாளராகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாய் அளிப்பீராக.
என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளை முன்னே கொண்டு வாங்க. பெற்றோர் அப்பா அம்மா இருந்தால் 2 பேரும் சேர்ந்தே வாங்க. மற்றவங்க அப்படி ஆலயத்திற்குள்ள உட்காந்துருங்க, வெளியே போகாதீங்க. ஜெபிக்கிற நேரம் தான், அதனால் எல்லாரும் பிள்ளைகளுக்காக ஜெபித்து விட்டு அப்புறம் போங்க. சின்ன குழந்தைகளை முன்னே கொண்டு வாங்க. இறுதி ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலுக்கு பிறகு தீர்த்தம் மந்திரிக்கப்படும் எல்லாருக்கும். அதன் பிறகு நீங்கள் இல்லங்களுக்கு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க முன்னே கொண்டு வாங்க. மைக் மைக் பசங்க அப்படி வந்துரு. பசங்க அப்படி வாங்க. சின்ன பிள்ளைங்க, ஏமா சின்ன பிள்ளைங்க அப்படி கொண்டாந்துருங்க. இங்கே வந்துடுங்க. கொஞ்சம் நெருக்கி வந்துருங்க. அப்படி மெழுதிரி பற்ற வச்சுருக்குங்க. வரிசை அப்படி நெல்லு. வரிசை அப்படி நெல்லு. மேலே ஏறிக்க. அப்படி மேலே ஏறி ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நெல்லு. அப்படி நெல்லு. அப்படி நெல்லு. அங்கே போங்க. கடைசி இல்லை அங்கே போ. ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிடாதீங்க. தீ வச்சிடாதீங்க. சரியா? யார் மேலேயும் தீ படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. டேய் பேசாமல் இருக்கு. பேசாமல் சத்தம் போட. ஒரு ஸ்டெப் மேலே இருக்கு. ஒரு ஸ்டெப் மேலே இருக்கு. அப்படி நீ அப்படி நீ மேலே இருக்கு. ஒரு ஸ்டெப் மேலே இருக்கீங்க. சிஸ்டர் யாராவது ஒரு ஆள் முன்னாடி வந்து லேசாக ஒழுங்குபடுத்து. தீவா சிஸ்டர். பிள்ளைகள் பாரு. வெளியே பற்ற வச்சாச்சா? இக்கடை இறங்கிக்கோ. அப்படி கடை இறங்கிக்கோ. ஒரு ஸ்டெப் சின்ன பிள்ளைங்க மேலே நிற்கட்டும். ஓகே, பற்ற வச்சாச்சா? எல்லாத்தையும் கவர் பண்ணி அப்படி நில்லு. பேசக்கூடாது. ஏய் சரி, பேசக்கூடாது. அமைதியாரு. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. அல்போன்சம்மா போதும், இப்படி வந்துருங்க. அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாள் மிக முக்கியமான நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். கவனிங்க. டேய் பார், என்னை பார், கவனி. மிக முக்கியமான நாள். ஏன்னு சொன்னால்,
ஒரு குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம், திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் பணம், பொருள், வீடு, வசதி, வாய்ப்பு அதெல்லாம் கிடையாது. முதல்ல அவங்க விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம் குழந்தைகள் தான். சரிதானா? அப்போ குழந்தைகள் தான் ஒரு வீட்டுக்கான பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எல்லா குழந்தைகளுக்கும் தெரியணும். இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாருக்கும் உங்கள் வீட்டுக்கு பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். நிறைய குடும்பங்களில் கண்ணீரோடு கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துருமே அப்படின்னு சொல்லி மன்றாடுகிற வீடுகள், பெற்றோர் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்வை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் அது. அதனால் பெற்றோர் உங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகள் நீங்கள் இந்த உலகில் வாழுகிறீர்கள் என்பதற்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நினச்சி பார்க்கணும், நன்றியோடு நினச்சி பார்க்கணும், சான்று பகரணும், ஆண்டவருக்காய் வாழணும். இந்த மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளில் நான் இன்றைக்கி பிரசங்கத்தில் சொன்னேன், நல்லா கவனிச்சிட்டு இருந்தீங்க. அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நாம் ஆண்டவருக்கு சான்று பகறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்குறோம். சரிதானா? கோயிலுக்கு வா, சிவத்தை சொல்லு, இது அப்பா, இது அம்மா, இது ஆண்டவர், இது அந்தோணியார், இது மாதா, இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா? நம்மெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி, இங்கே கோயிலில் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாயின் தகப்பன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஞானமுள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்குது. அதனால் அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக முதல்ல நீங்கள் நன்றி சொல்லணும். அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நான் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதிப்பாடு எடுக்கணும். இந்த நேரத்தில் அதற்காக நீங்கள் செபிக்கணும். அதே போல் உங்களை போல பிள்ளைங்க, அறியா பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஆண்டவருக்காக சார்ந்து பகிர்ந்து கொண்டாடின இந்த விழாவை இந்த நாளில் நம்ம நினச்சி பார்க்குறோம், அதுக்காக ஜெபிக்கிறோம். சரிதானா? ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனையோ வியப்புக்குரியது. எங்களுக்கு வாழ்நாளை தந்தீர், அதற்காய் உமக்கு நன்றி. இந்த பூமியின் ஒளியை காணச் செய்தீர், அதற்காய் உமக்கு நன்றி. உம் திருமுகனாய் இயேசுவின் ஒளியை காணச் செய்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி. ஒளி தோன்றுக என்றபோது எல்லாம் வெளிப்பட்டன. ஆண்டவரே, எங்கள் தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த போது ஒளி தோன்றியதை நாங்கள் கண்டோம். இந்த ஒளிதான் இயேசு. இந்த ஒளிக்காகத்தான் பிள்ளைகள் மரித்து போனார்கள். இந்த ஒளியை கண்டு சாட்சியாய் மரித்து போன, மறைசாட்சிகளாக மரித்து போன மாசில்லா குழந்தைகளை நினைத்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவரே, நீர் தந்த இந்த வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த பெற்றோருக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் தந்த இந்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே செபிக்கிறோம், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி. குடும்பங்களில் எத்தனையோ வகையான நோய் நொடிகள், நெருக்கடிகள் இருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள் பல விதங்களில் எங்களை நெருக்குகிறது. எத்தனையோ மருத்துவம் பார்த்தாலும், எத்தனையோ வகைகளிலே போய் அலைந்து பார்த்தாலும், ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீர்தான். குணப்படுத்துகிற வல்லமை உமக்குத்தான் உண்டு. ஆற்றலோடு நீர் எங்களை சந்திக்கிறீர், ஆற்றலோடு எங்களுக்கு வாழ்வு தருகிறேன். ஆகவே இந்த வேளையில் இங்கே கூடியிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதி. இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள், சின்ன சின்ன நோய்கள், சின்ன சின்ன சளி, இருமல், வயிறு வலி, தலைவலி அல்லது ஏதாவது ஒரு கோளாறு எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீக்கி போடும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ எழுந்து நட என்று சொன்னேன். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒளியாம் இயேசுவை காணுகிற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராம். இந்த நாளிலே செபிக்கிறோம், ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கொடு. ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு வளர வளர
அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார். இதோ இந்த கூடியிருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் ஞானத்திலும் அறிவிலும் வளர்வார்களாக, உமக்கு சார்ந்து பகிர்வார்களாக, உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக இருப்பார்களாக. அன்பு பெற்றோரை ஆசிர்வதி. ஆண்டவரே, குழந்தை தந்தீர், உமக்கு நன்றி. குடும்பத்தை தந்தீர், உமக்கு நன்றி. நல்ல கணவனை தந்தீர், உமக்கு நன்றி. நல்ல மனைவியை தந்தீர், உமக்கு நன்றி. அருமையான பிள்ளைகளை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமது மேலான ஆசீர்வாதமான அந்த வாழ்க்கையை எண்ணி பார்க்கிற போது ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர், நீர்தான் பெரியவர், நீர்தான் வல்லமையானவர், நீர்தான் ஆற்றல் மிகுந்தவர். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதி. எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்காதா, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திராதா, எத்தனை புனிதர்களை நோக்கி மன்றாடுகிறார்கள். கோடி அற்புதரே, 1000 புதுமைகள் செய்கிறவரே, கோடான கோடி புதுமைகளை செய்கிறவரே, எனக்கு ஒரு புதுமை உண்டா என்று மன்றாடுகிற குடும்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை நினைத்துப்பார், அந்த குடும்பங்களையும் ஆசீர்வதி. இந்த நாளிலே மாசில்லா குழந்தைகள் அந்த குடும்பங்களிலும் பிறக்கச் செய்வீராக, அவருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட என்னுடைய பங்கு திருச்சபையாக இணைந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள் முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பிள்ளைகளுக்கும் உமது ஆற்றல், உமது ஞானம் அவர்களுக்குள்ளாக கொடி கொடுவதாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழ்வோம், உமக்காய் வாழ்வோம். என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் உமக்காய் ஒப்புக் கொடுப்போம். உமக்காய் சாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சான்று பகிர்கிற வாழ்வை கொடுப்பீராக. அந்த வாழ்வால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்படி சான்று பகிர்வதால் நாங்கள் பல மடங்கு உயர்த்தப்படுவோம். 30 மடங்காய், 60 மடங்காய், 100 மடங்காய் செழித்து வளர்கிற பிள்ளைகளாய், செழித்து வளர்கிற குடும்பங்களாய் என் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வல்லமையோடு வழி நடத்து ஆண்டவரே. இப்பிள்ளைகளுக்காக பல்வேறு இடங்களுக்கு போய், பல்வேறு நாடுகளுக்கு போய் உழைக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குவீராக. என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக என்று சொல்லி உழைக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கூடி செபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளாகும் உமது ஆற்றல் வழி தங்குவதாக. ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. எல்லாமல் இருக்கும் இந்த இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இப்போது இறுதி பாடல் பாடப்படுகிறது. அனைவரும் எழுந்திருப்போம். இப்போது தீர்த்தம் தெளிக்கப்படுகிறது.